வெரி குட் மார்னிங் டு ஆல். நான் உங்கள் முத்து கமெடி பாக்ஸ் தமிழ்லேருந்து. இன்னைக்கு நாளில் வந்து யாரை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அண்ணன் தாவீத் அண்ணாவை. ஒரு டென்னிஸ் பால் கிரிக்கெட்டராக இருந்து டிஎன்பிஎல் வரலும் போயிட்டு விளையாடிருக்காங்க. அப்புறம் ஐஎஸ்பிஎல் இப்போ ரீசெண்ட் டேஸில் நடந்த டென்னிஸ் பால் கிரிக்கெட் எல்லாருமே பேசணும். இந்தியாவில் இருக்கிற எல்லா டென்னிஸ் பால் கிரிக்கெட்டர்ஸும் அந்த மேட்சை பார்த்துருந்தோம். அதில் வந்து சென்னையிலேருந்து போன ஒரே பர்சன் வந்து அண்ணன் தான். அது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி டேயில் வந்து தாவீத் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஐனா உங்களோட சக்ஸஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய பாராட்டுகள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் எங்கேருந்து ஆரம்பிச்சது? இப்போ டென்னிஸ் பால் கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஸ்விட்ச் நிறைய விளையாடிருக்கீங்க. உங்களோட கரியர் எங்கேருந்து ஆரம்பிச்சது? எப்படி? எங்களோட கரியர் வந்து டென்னிஸ் பால் தான். ஏன்னா ப்ரொஃபஷனலாக நான் கிரிக்கெட் கற்றுக்கல, வெறும் டென்னிஸ் பால்லேருந்து வந்தவன் தான். எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிரவுண்டு கூட கிடையாது. எக்ஸாமினேஷன் நடக்கிற இடத்துல டிபிஐன்ஸ் அங்கே விளையாடி, வெறும் மரத்தில் விளையாடி, அங்கேருந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் கிரிக்கெட் பால் கிடச்சிச்சு. நாங்கள் வளர்ந்த வீடு ரொம்ப ஸ்லம்மு. எங்கள் வீட்டில் வால் கூட இருக்காது, சுற்றி அம்மாவோட புடவை தான் கட்டி வச்சுருக்கோம். அது எப்படி கிரிக்கெட்டில் எக்ஸ்டாப்ளிஷ்ட் ஆச்சுன்னு அப்படின்னா, அந்த கப்பெல்லாம் வாங்கி எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் எங்கள் ஆஃபீஸில் வச்சேன். அங்கேருந்து ஒருத்தர் சூஸ் பண்ணி தான் என்னை கிரிக்கெட் பாலில் கூப்பிட்டாரு. அது கிரிக்கெட் பால் விளையாடும் போது அப்படியே டென்னிஸ் பாலும் விடக்கூடாதுன்னு இப்போ வரைக்கும் கரண்ட்டில் விளையாடுனேன். பட் கிரிக்கெட் பால் என்னை மேலே தூக்குமான்றது தெரியல, அதுவும் தூக்கி விட்டுச்சு. அதுக்கு மேலே இந்த ஐஎஸ்பிஎல்னு சொல்லி டென்னிஸ் பால் தூக்கி விட்டுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து டிஎன்பிஎல் விளையாடிருப்பீங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எப்படி உங்களுக்கு கிடைச்சிது? டிஎன்பிஎல் வந்து ப்ரொஃபஷனலாக லீக் மேட்சஸ் விளையாடினேன். லீக்லேருந்து செலெக்ஷன் வச்சாங்க. சேப்பாக் சூப்பர் கிங்ஸ்னு சென்னை டீமுக்கே செலக்ட் ஆனேன். அது என்னென்னா நிறைய பேர் செலெக்ஷன் அட்டன் பண்ணாங்க. ஒரு 3 நாள் செலெக்ஷன் வச்சாங்க. அதில் டாப் பர்ஃபார்மர்ஸ் ஒரு 3 பேர் பண்ணோம். அந்த 3 பேர்லேருந்து என்னை பிக் பண்ணாங்க. ஸோ என்னோட ஸ்பெஷல் என்னன்றது அவங்க அந்த ஒயிட் லைன் யாருக்கார் அடித்ததுனால அவங்க இம்ப்ரெஸ்ட் ஆனாங்க. ஸோ லோக்கலில் சென்னை கிரிக்கெட்டில் நிறைய விளையாடிருக்கீங்க. இப்போது இந்த சென்னை கிரிக்கெட், லோக்கல் கிரிக்கெட் வந்து உங்களோட கெரியருக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க? ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சு. ஏன்னா சென்னையில் வந்து எல்லாருமே பெரிய பிளேயர்ஸ், ஒருத்தருக்கும் ஒரு டேலண்ட்டு. மற்ற ஸ்டேட்டுன்னு எனக்கு எப்படி தெரியல, மற்ற ஸ்டேட்லலாம் ஒரே பாரி ஆடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். பட் சென்னையில் எப்படின்னா ரிவர்ஸும் ஆடுவான், ஸ்ட்ரைட்லேயும் ஆடுவான், லெக் சைட்லேயும் ஆடுவான். காற்றுக்கு ஏற்ற மாதிரி ஆடுற பிளேயர்ஸ் நம்ம ஊரில் நிறைய. ஸோ அவங்களுக்கு போலிங் போடுறது ரொம்ப டஃப். அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணதுனால தான் எனக்கு அங்கே ஈஸியாக சர்வே பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ ஐஎஸ்பிஎல் சான்ஸு இது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எது மூலிமா உங்களுக்கு இது கிடச்சிதுன்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு நான் வந்து லெதர் பால் ஆடுறதுனால என்னோடய ஆக்ஷனு, ரன்னப்பு இது மூலயமா என்னை அவங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு திங் அது. செகண்டு என்னோட ஸ்பெஷல் என்னென்னா நான் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரை வந்து ஒரு பேட்ஸ்மேன் ஆடுறது கொஞ்சம் டஃப் மற்ற பவுலர்ஸை கம்பேர் பண்ண. அந்த ஒரு ரீசன், இது 2 ரீசன். 3வது ரீசன் என்னென்னா நான் வந்து அந்த வைட் லைன் யாருக்கிற வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக அடிக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அந்த ஒரு ரீசனால எடுத்தாங்க. லெஃப்ட் ஹேமருக்கு ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது 100%. அண்ட் இப்போ வந்து ஐஎஸ்பிஎல்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் வந்து அங்கே கேம் விளையாடுனீங்க. இப்போ டேப் பால் அப்படின்றது நீங்கள் முறையாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஸோ அது எப்படி இருந்தது உங்களுக்கு? கரெக்ட். பட் ஆனால் டேப் பால் வந்து நாங்கள் அங்கே போய் தான் அதை பார்த்தோமே. எனக்கு டேப் பால் இது வரையும் நான் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க போலிங் போடுறதுக்கு. ஆமாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணியிருந்தீங்க. அதுக்கு லெதர் பால் ஒரு எக்ஸாம்பிள். செகண்ட் திங், சச்சின் டெண்டுல்கர் அந்த எக்ஸிபிஷன் மேட்ச்சில் சொல்லி கொடுத்துட்டாரு. ஒரு பக்கம் எந்த பக்கம் வெயிட் இருக்கோ அந்த பக்கம் தான் பால் மூவ் ஆகும், எந்த பக்கம் நான் வெயிட்டோ அந்த பக்கம் மூவ் ஆகாது. ஸோ நான் கிரிக்கெட் பால் விளையாடுறதுனால எனக்கு அந்த ஷைனு, சீமு அது எனக்கு கொஞ்சம் தெரியும். அது விளையாடுறதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. மற்ற பிளேயர்ஸ் வந்து அங்கே ஒன்லி டென்னிஸ் பால்ன்றதுனால அவங்களுக்கு அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சவுத் சைட்லேருந்து ரொம்ப கம்மியான பிளேயர்ஸ் தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் நார்த் சைடில் நிறைய இருந்தாங்க. அண்ட் வந்து மும்பை டீம் பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் அங்கே இருந்தாங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்னவா இருந்திருக்கு? ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள். என்னென்னா நம்ம ஊரில் வந்து இப்போ ஆல் ஸ்டார் டோர்னமெண்ட்டே நடக்குது. இங்கே ஒன்லி தமிழ் தான் ஆடுறாங்க. யாருன்னா ஒரு ஹிந்திக்காரங்களோ இல்லை நார்த்லேருந்து யாருனா இருந்தால் ஒருத்தர் 2 பேர் ஆடலாம். மேபி நம்ம அது பண்ணலை. இது வந்து ஐஎஸ்பிஎல்னு சொல்லிட்டு இந்தியன் ஸ்டேட் ப்ரீமியர் லீக்னு சொல்லி நேம். பட் ஆனால் அது எஸ்ஸை நீங்கள் கழிச்சிட்டு ஐபிஎல்ன்ற ஃபார்மேட்டில் தான் நடத்துனாங்க. ஆன்டி கரப்ஷன்லேருந்து டோப் டெஸ்ட்லேருந்து எல்லாமே இருந்துச்சு. அந்த குவாலிட்டி, ஐபிஎல் குவாலிட்டி அங்கே இருந்துச்சு. அந்த ரீசன்னால் நம்மளுக்கு இதெல்லாம் அமைஞ்சுது. செகண்ட் திங் என்னென்னா, மெயினாக சொல்ல போனால் செலக்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஊருக்கு சான்ஸ் கொடுக்குறது அவங்க கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, அவங்க ஊரில் பிளேயர்ஸ் அதிகம். பட் எல்லா ஸ்டேட்டையும் கவர் பண்ணணுன்றதுக்காக தான் எல்லா ஸ்டேட்டையும் கவர் பண்ணாங்க. அதில் 11th சவுத்லேருந்து ஒருத்தர் தான் விளையாடணுன்ற ஒரு ரூல் இருந்துச்சு. அந்த ரூல்னால தான் நம்மளை ஒருத்தரை மட்டும் பிக் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து பேட்ஸ்மேன்ஸ் ரொம்ப அதிகம், போலர்ஸ் தான் ஷார்ட்டு.
ஸோ அதனால தான் கம்மியாக எடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி சான்சஸ் வந்து இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 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 ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்திருக்கும், நம்ம ஒருத்தவங்க செலக்ட் ஆகிருக்கோம், அது இல்லாமல் விக்கி அப்புறம் பாலா செலக்ட் ஆகியிருந்தாங்க. ஸோ தமிழ்நாட்டிலேருந்தே மொத்தமாகவே 3 பிளேயர் தான். அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஏன்னா இந்த சீசன் வந்து நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா ஹோல் தமிழ்நாடே ஒரு 3 பிளேயர்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அந்த கேல. ஸோ உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் பண்ணுறதை பார்த்து நிறைய பேர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணியிருந்தீங்க? கண்டிப்பாக அது மைண்டில் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. என்னென்னா மொத்தம் ஒரு 40-50 பேர் நம்ம தமிழ்நாட்டில் போட்டிருப்போம். அதில் சென்னையில் மட்டும் ஒரு 20 பேர் போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே என்னோட நல்ல டேலண்டட் கிரிக்கெட்டர் தான். பட் எனக்கு என்னென்னா அவங்க எடுத்திருக்கிற பிளேயர்ஸில் 3 பேர் ஒரு அண்டர் 19 எடுத்தாங்க. நாமக்கல்லேருந்து ஒரு பையன், அவன் வந்து கிருஷ்ணா ஷாட்புட் எடுத்தாங்க, பட் சான்ஸ் கிடைக்கல. பட் என்னென்னா என்னோட மைண்ட் செட் என்ன இருந்துச்சு அப்படின்னா இந்த சீசனில் நம்ம செலக்ட் ஆகிருக்கோம், இதில் நம்ம நல்லா பண்ணால் தான் எனக்கு இருக்கிற அடுத்த தமிழ்நாடு பிளேயர்ஸுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. அது என் மைண்டில் ஓடிட்டே தான் இருந்துச்சு. ஈவன் நான் அங்கே இன்டர்வியூவில் கொடுக்கும்போதும் நான் அதை தான் சொன்னேன், தமிழ்நாட்டில் நிறைய டேலண்டட் கிரிக்கெட்டர் இருக்காங்க. ஸோ என்ன நீங்கள் எடுத்துருக்கீங்க, இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோமோ இதை வச்சு தான் நீங்கள் அடுத்த டேலண்டட் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் என்னோடய மைண்ட் ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாகவே இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து சவுத் பிளேயர்ஸை விட நார்த் பிளேயர்ஸ் வந்து இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக டாமினேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வேறு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா? ஏன்னா அவங்களோட ஹாட் பால்ஸ் நிறைய விளையாடுறாங்க, பட் நம்ம பால் இங்கே டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆனாலுமே வந்து நம்ம பசங்க அடாப்ட் ஆகி ஆடுவாங்க. இப்போ அப்கமிங் சீசன்ஸில் வந்து சென்னையிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பிளேயர்ஸ் போகணும். அப்படி போனோம்னா என்னென்ன குவாலிட்டி இருந்தால் உள்ளே அவங்க செலக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது? பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு சென்னை சிங்கம் டீமில் சொன்னது, எங்கள் எம்டி சொன்னது என்ன சொன்னார்னா, நெக்ஸ்ட் சீசனுக்கு தமிழ்நாடு பிளேயர்ஸ் யார் டேலண்டடோ, அண்டர் 19 இருக்கட்டும், எனி அதர் ஏஜாக இருக்கட்டும், யார் தனி டேலண்டடாக இருக்கட்டுமோ எனக்கு பர்சனலாக நீ வீடியோ சென்ட் பண்ண, நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் சீசன் நான் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் எடுக்க போகிறேன். இது வந்து சென்னை சிங்கம் மேனேஜ்மெண்ட் சொன்னாங்க. மற்ற டீம்ஸ் எப்படின்னு எனக்கு தெரில, பட் இந்த சென்னை சிங்கம் டீம்ஸ் வந்து ஒன்லி ஃபார் டேலண்டட். நோ வந்து இதை அந்த ஸ்டேட் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, ஒன்லி ஃபார் டேலண்ட். பட் அவங்க ரூல் என்னவோ அந்த ரூல் பிரகாரம் தான் நடத்த முடியும். அந்த ரீசன் தான் உண்மையான ரீசன். பட் இதுக்கப்புறம் பண்ணுவாங்க. தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கும் இருக்காங்க, நானும் நிறைய பேரை டார்கெட் பண்ணி வச்சுருக்கேன். அவங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா மேலே வரலாம். இதில் கிடைக்காதுன்னா இல்லை, 100% கிடைக்கும். ஓகே, இப்போது நம்ம பசங்க மேலே வர்றதுக்கு இங்கே வந்து நிறைய டோர்னமெண்ட் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் சில ரூல்ஸை மாற்றலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளே கொண்டு வரலாம், கம்பல்சரி இதெல்லாம் இருக்கணும் அப்படின்ற சில விஷயங்கள்லாம். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் நம்ம வந்து லைஃப் மேலே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். இப்போ மும்பை சைடு, இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகா சைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்காங்க. ஸோ அந்தமாதிரி வீடியோ ரெஃபரன்ஸு அந்த மூலியமாகவும் வந்து பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் வெளியில் தெரிஞ்சிருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது வந்து இங்கே இருக்கிற டீம்மேட்ஸு, ஓனர்ஸு, ஸ்பான்சர்ஸு, அதுக்குமே ஒரு ஆர்கனைசர்லாம் இருந்து என்னென்ன விஷயம்லாம் புதுசாக பண்ணணும்னு ட்ரை பண்ணணும்? பர்சனலாக சொல்கிறது என்னென்னா, அங்கே வந்து ஒரு பிளேயர் நல்லா ஆடுறான்னா அவனை திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க, ஒரு கடவுளை பார்க்குற மாதிரி கொண்டாடுறாங்க. ஈவன் எங்கள் டீமில் கேத்தன் மாத்திரேன்னு இருக்கான், அந்த பிளேயர்ஸ் வந்து அவங்க தெய்வம் மாதிரி வணங்குறாங்க. ஒரு 300 பேர் 400 பேர் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. ஸோ நான் தமிழ்நாட்டில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நானும் இல்லை, யாராக இருக்கட்டும், எனி டேலண்டடாக இருக்கட்டும், அவங்க பர்சனலாக டேக் பண்ணுங்கள், போஸ்ட் பண்ணுங்கள். அப்படி தான் அவங்க ஃபேமஸ் ஆகுறாங்க, இன்ஸ்டாலேயோ சரி, ஃபேஸ்புக்லேயோ சரி. இதில் ஈகோ பார்க்க வேண்டாம், நம்ம ஸ்டேட்டுக்காக நம்ம பண்ணி தான் ஆகணும். இவன் ஒருத்தர் நல்லா பண்ணுறான்னா அவனை நீங்கள் டேக் பண்ணுங்கள், போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற பிளேயர்ஸ் வந்து அவங்க பேட் பாலெல்லாம் போட மாட்டாங்க, நல்லா ஆடுறதை மட்டும் போடுறாங்க. அதனால தான் அவங்க ஹிட் ஆகுறாங்க. நம்ம ஊரில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் நான் என்னை விட டேலண்ட்டாக அந்த மாதிரி இருக்கான், அது வேண்டாம். யாராக இருக்கட்டும், தமிழ்நாடு பிளேயர்ஸ்னால் நல்லா பண்ணானா அவனை டேக் பண்ணி போஸ்ட் பண்ணுங்கள், அப்போ தான் அவன் ஃபேமஸ் ஆக முடியும். இப்போ அடுத்த வருஷத்துக்கு நம்ம அதை பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். செகண்ட் திங் என்னென்னா, கொஞ்சம் பால் சேஞ்ச் பண்ணலாமோன்னு நான் தோணுது. ஏன்னா உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, இந்தியன் டீம் இருக்குது டென்னிஸ் பாலில். கிருஷ்ணா ஷாட்புட் கேப்டன் பண்ணுறாரு, கேத்தன் மாத்திரே ஓப்பனிங், பப்ளு பாட்டில் இருக்கார், ஃபர்தீன் காசி ஓப்பனர், இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்தியன் டீமுக்கும் ஆக்சுவலி ஐஎஸ்பியில் என்னென்னா இந்தியன் டீமுக்கு ஆள் எடுக்கிறதுக்கு தான் இது ஃபோக்கஸ்டே. ஸோ அதனால் நம்மளும் கொஞ்சம் பால் சேஞ்ச் பண்ணலான்றது என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். அது அவங்க வந்து T20 ஒயிட் பாலை விட எக்ஸ்ட்ரா 1% வெயிட் இருக்கும். அந்த பால் நான் ஆக்சுவலி காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஸோ அந்த பால் T20 ஒயிட் பாலை விட கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க நம்மள மாதிரி இந்த காற்று பார்த்து ஆடுறதுலாம் இல்லை, ஃபர்ஸ்ட் பால்லேயே நீ எங்கே வேணால் அடிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிக்கெட் பால் மட்டும். அப்போ அது டோட்டலி டிஃப்ரெண்டாக இருக்கும். 100% டிஃப்ரெண்டாக. ஸோ அப்போ வந்து நமக்கு விண்டு தான் சப்போர்ட் பண்ணி விளையாடணும்லாம் கிடையாது. இல்லை, நீங்கள் அதுதான் சொல்கிறேன், நம்ம 360 ஆடுற பிளேயர் தமிழ்நாடு பிளேயர்ஸ்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்ம அந்த பாலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம லெக் சைடில் ஆடுறது, ரிவர்ஸ் ஆடுறது. அந்த பாலில் அப்படி இல்லை, நீ எங்கே வேணால் ஆடலாம். ஸோ 2 hours பவர் பிளே இருக்காது நம்மளுக்கு, அது ஒரு அட்வான்டேஜ்.
ஸோ அது ஒரு நல்ல கான்செப்ட் தான். ஸோ இப்போது நீங்கள் ஒரு விஷயம் வந்து இதுக்கு ஆன்சர் பண்ண டு பி ஆனஸ்ட். இப்போ சென்னை பிளேயர்ஸ் இருக்காங்க, நிறைய தமிழ்நாடு பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கள கம்பேர் பண்ணும்போது மும்பை சைடில் இருக்கவங்க, நார்த் சைடில் இருக்கவங்க வந்து எந்த விஷயத்தில் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்காங்க? இப்போ கிரிக்கெட்டாக இருக்கட்டும், எப்படி பார்க்குறாங்க கிரிக்கெட்டை? ஏன்னா நிறைய வெளியில் வந்திருக்காங்க, டேலண்டடாக இருந்தால் மட்டும்தான் வர முடியும். இருந்தாலும் அவங்ககிட்ட இருக்க ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், இந்த மாதிரி விஷயத்தில் டெடிகேஷனாக இருக்காங்க, இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா எந்த விஷயம்? கரெக்ட், நல்ல கேள்வி. ஆக்சுவலி இது நானே சொல்லணும்னு இருந்தேன். நாங்கள் தங்கினது, ஸ்டே பண்ணது, ட்ராவலிங் எல்லாமே ஐபிஎல் ஸ்டாண்டர்ட், எல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல் தான் தங்கணும். ஃபுட்டும் 5 ஸ்டார் ஹோட்டல் தான். வாட் எவர் யூ வாண்ட் அந்த 5 மினிட்ஸில் உங்களுக்கு அங்கே இருக்கும். ஐஸ் பாத் வேணுமா, ஃபுட்டு வேணுமா, என்ன ஃபுட்டு வேணாலும் கேளு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 5 மினிட்ஸில் உங்களுக்கு ரெடியாக இருக்கும். ஆனால் அவங்க என்னென்னா மார்னிங் அந்த பிரேக்ஃபாஸ்ட்னா அந்த பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான். அது டயட் ஃபுட் என்னென்னா நட்ஸு, மில்க், இது மட்டும்தான். பட் லைனாக உங்களுக்கு அந்த ஃபுட் இருந்தால் கூட அதை எடுக்க மாட்டாங்க. டின்னர் ஃப்ரூட்ஸ்னால் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான். டின்னர் ஃப்ரூட்ஸ்னால் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான். அவங்க அந்த மேட்சுக்கு டயட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஈவன் டென்னிஸ் பாலாக இருக்கட்டும், நம்ம வந்து அப்படி பண்ண மாட்டோம். அது மெயினாக அவங்க மெயின் திங் டயட் ஃபாலோ பண்ணுறாங்க. செகண்ட் திங்கு ப்ராக்டிஸ், எவ்ரி டே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து வீக்லி சாட்டர்டே சண்டே மட்டும்தான் ஆடுறோம். கொஞ்சம் பிளேயர்ஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. பட் எவ்ரி டே ப்ராக்டிஸ். தனியாக நெட்டு புக் பண்ணுறாங்க, போலர்ஸ் ரெடி பண்ணுறாங்க. அவங்க கிரிக்கெட் பால் ஸ்டாண்டர்ட்லேயே வச்சுருக்காங்க அந்த டென்னிஸ் பால்லேயே. ஸோ நம்மளும் அதை இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம்னு எனக்கு ஃபீல். ஓகே, இப்போ அங்கே வந்து நிறைய பேர் மிக்சர் ஆகி விளையாடினாங்க, நிறைய ஸ்டேட்லேருந்து மிக்சர் ஆகி விளையாடினாங்க. லாங்குவேஜ் யூசஸ் இருக்கும், கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இப்போ எப்படின்னா நம்ம புதுசாக ஒரு டீமுக்குள்ளே இப்போ இதெல்லாம் நியூடியூப் டென்னிஸ் பால் கிரிக்கெட்டு அது வந்து ரொம்ப புதுசு இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ ஃபஸ்ட்டு சீசன் எப்படி இருந்தது? உங்களை வந்து இப்போ அதர் ஸ்டேட் கேப்டன் தான் வந்து லீட் பண்ணாங்க. ஸோ அவங்களோட அப்ரோச்லாம் எப்படி இருந்தது? உங்களை எப்படி பார்த்தாங்க? அது மிங்கிள்லாம் நல்லா ஆச்சா? எப்படி? லக்கிலி என்னென்னா அதான் திருப்பி சொல்கிறேன்னா, சென்னை சிங் வந்து ஒன்லி டேலண்டட் தான் பார்த்தாங்க, லாங்குவேஜ் பிரச்சனை பார்க்கல. பட் எனக்கு வந்து இந்த கிரிக்கெட் பால் ஆடுறதுனால எனக்கு நார்த் இந்தியன்ஸ் நிறைய க்ளோஸு. அதனால் எனக்கு ஹிந்தியும் தெரியும், இங்கிலீஷும் தெரியும். விக்னேஷ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டான். ஈவன் மேட்ச் விளையாடும் போதும் கஷ்டப்பட்டான். ஸோ என் மூலியமாக அவங்களுக்கு அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி நான் சொல்லி கொடுத்தேன். எனக்கு வந்து சொல்லுவாங்க, நான் அப்படி சொல்லுவேன். பட் லாங்குவேஜ் அவங்க ரொம்ப கஷ்டம். அவங்க சொல்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நீங்கள் மேட்ச்சில் அதை பண்ண முடியும். அவங்க ஒரு bowling பிளான் கொடுப்பாங்க, பேட்டிங் பிளான் கொடுப்பாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்தி தான். அவங்க இங்கிலீஷ் தெரியுமான்னு தெரியல, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்தி தான். ஸோ ஹிந்தி 100% எனக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரியறதுனால நான் விக்கி வந்து என் டீமாக இருக்கிறதுனால நான் சப்போர்ட் பண்ணேன். அதர் டீமாக தான் நான் பண்ண முடியும். ஸோ ஹிந்தி கொஞ்சம் கற்றுக்கிறது நல்லது. ஓகே, இப்போ அப்கமிங் சீசனில் வந்து சென்னையிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்துலாம் போவாங்க அப்படின்னா ஒரு செலக்டிவாக இந்த பிளேயர்ஸ்க்குலாம் சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு சில பேர் அவங்களால சொல்ல முடியுமா? இப்போது நிறைய சைன் ஆகிருக்காங்க நம்ம பசங்களும், அந்த லிஸ்ட்டில் இருக்கவங்க யாராவது? ஏன்னா இவங்களுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. ஏன்னா அப்கமிங்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஃபிட்னஸ் லெவலு இது எல்லாத்தையும் வந்து வச்சுட்டு ஒரு டாப் 5 பிக் பண்ணோம் அப்படின்னா உங்களால் பிக் பண்ண முடியும்? ஸோ அந்த டாப் 5 நம்ம ஃபில்டர் பண்ண கிரிக்கெட்ன்றது அன்னியோட டே தான். ஸோ அன்னைக்கு யார் நல்லா பண்ணுறாங்களோ அப்படி தான். இப்போ ரெகுலராக பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் எல்லாருமே நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. சென்னையில் இருக்கட்டும், சஞ்சினா இருக்கட்டும், சதீஷ் இருக்கட்டும், இந்த பக்கம் டேவிட் இருக்கட்டும், ராக்சன் இருக்கட்டும், அந்த பக்கம் வேர்ல்ட் லெவலில் லோகேஷனை நல்லா பண்ணிகிட்டு இருக்கார் கேப்டனும். அந்த மாதிரி எல்லா பிளேயர்ஸும் இருக்காங்க. வெப்ஸ்டரில் அந்த அப்பு, சஞ்சய் சஞ்சய் வந்து சென்னையிலேயே பெஸ்ட் போலர். ஏன்னா பெங்களூரில் அவர் கொடி கட்டி பறந்துட்டு இருக்காரு. பட் அவர்லாம் அதை ஃபோக்கஸ் பண்ணலாம் 100%. ஏன்னா ஃபிட்டாகவும் இருக்கார். ஒரு நல்ல போலர்னு பார்த்தா சஞ்சயை கூட நான் சொல்லுவேன். நான் ரெஃபர் பண்ணேன்னா நான் சஞ்சயை ரெஃபர் பண்ணுவேன். அந்த மாதிரி பேட்ஸ்மேன் பார்த்தா அதோ நம்ம சஞ்சினா, சதீஷ், முரளி, டேவிடு, ராக்சன், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் நிதிஷ் இருக்கான், மற்ற டீம்ஸில் இருக்காங்க. இப்போ கொஞ்சம் வயசு அதிகமாக சீனியர் கிரிக்கெட்டர்னு பார்த்தா ரீனா இருக்கார், மேடி இருக்கார், இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காரு. ஸோ இவங்களெல்லாம் நம்ம சொல்லலாம். பட் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா 100% கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம பசங்க ஏதாவது ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணுறாங்களா? ஏன்னா இப்போது கிரிக்கெட் அவங்களும் டெடிகேஷனாக விளாட்றாங்க. பிகாஸ் நம்மளும் வந்து மேலே போகணும் அப்படின்னா ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பசங்க வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல. அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்காங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் ஆச்சு? ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இதை பார்த்துட்டு வந்து கட்டாயமாக ஒரு மினிமம் பீப்புள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நம்ம ஃபிட்னஸ் தானே ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. ஏன்னா கிரிக்கெட்டுக்கு ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எப்படி பார்த்தீங்க? உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் ஆச்சுன்னா? 100% என்னென்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருக்கணும்னா கம்பல்சரி ரன்-அப் வேணும். சரி, நான் கிரிக்கெட் பால் ஆடுறதுனால தான் போடுவேன்றதுதான் இல்லை. நீ டென்னிஸ் பால் பவுலராக கூட இருக்கட்டும், 18 ஸ்டெப்பு எடுத்துக்கோ, 18 ஸ்டெப்பு ஓடிபி போடு, நீ பால் ஸ்லோவாக கூட போடு. அவங்க பார்க்குறது மெயின் திங் ரன்-அப், செகண்ட் ஆக்ஷன், தேர்டு ஃபேஸ், மூணாவது தான் அவங்க ஃபேஸு.
4th தான் நீ என்ன ஐடியாவில் போடுறன்றது. ஸோ நீ ஒரு பிளான் கொடுப்பாங்க, அந்த பிளானுக்கு போலிங் போட்டாலே அவங்க இம்ப்ரெஸ்ட் ஆனால் போதும். அதுக்கு ஃபாஸ்ட் பவுலர் ஃபிட்டாக இருந்தால் இருக்கணும். இப்போ இந்த 3 விஷயம் ரொம்ப முக்கியம். பவுலருக்கு ரன்-அப் வேணும், ஆக்ஷன் வேணும், அண்ட் வந்து கரெக்டாக ஃபேஸ் வேகத்தில் போகணும். ஸோ இது வந்து ஃபாஸ்ட் பவுலருக்கு. பேட்டர்ஸை வந்து எப்படி சூஸ் பண்ணுறாங்க? பேட்டர்ஸ் இப்போ விக்கியை செலக்ட் பண்ணாங்க, பாலாவை செலக்ட் பண்ணாங்க, அவங்களாம் எந்த பேஸில் செலக்ட் பண்ணுறாங்க? அவங்களுக்கு என்னென்னா ஒரு நல்ல பாலை பிக் பண்ணி அடித்தாலே அவன் நல்ல பேட்ஸ்மேன் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஓகே, நீ பேட் பாலை நீ விட்டால் கூட அது பிரச்சனை இல்லை. நல்ல பாலை நீ பிக் பண்ணினா நீ பெஸ்ட் பேட்ஸ்மேன். ஷார்ட் போகணும். ஆமாம், நீ அங்கே வந்து ஒரு ப்ரொஃபைல் பேட்ஸ்மேனாக ஆனாலே போதும். வெளியில் போட்டால் ஆஃப் சைடில் அடி, குத்தி போட்டால் லெக் சைடில் அடி, க்ளோஸாக போட்டால் ஸ்ட்ரெயிட்டில் அடி. ஏன்னா அந்த பால் அந்த மாதிரி. இப்போ நம்ம லாங் அண்ட் லாங் ஆஃப் வச்சுட்டு நேராக அடிச்சா கேட்ச் அவுட்டுன்னு. நீ லாங் அண்ட் லாங் ஆஃப் வச்சாலும் அந்த பால் அடித்தா 6 தான். ஏன்னா அது எங்கள் டீமில் ஒருத்தர் அடித்தார், 105 மீட்டர் 6 அடித்தார். டென்னிஸ் பாலில் 105 மீட்டர் போகுமான்றது கேள்வி. பட் அந்த பால் நாங்கள் ஆடின ஸ்டேடியம் வந்து ஐபிஎல் ஸ்டேடியம், தாதோஜின்னு சொல்லி மும்பையில் தானேல இருக்குது. அந்த மீட்ரு வந்து 105 மீட்டரில் அடித்தார். ஏன்னா மீட்டர்லாம் கணக்கு பண்ணாங்க. 105 டென்னிஸ் பாலில் போகிறது பெரிய விஷயம். அதனால் இங்கே ஃபீல்டரெல்லாம் பார்க்க தேவையில்ல, கரெக்டாக அடித்தாலே போதும். சரி, ஓகே. அப்கமிங் சீசனில் இன்னும் நிறைய பேர் வருவாங்க நம்புகிறோம். நிறைய டிப்ஸ் சொல்லியிருந்தீங்க, இது விஷயம்லாம் சொல்லியிருந்தீங்க. ஏன்னா அந்த ஸ்ட்ரீட் டு ஸ்டேடியம் அப்படின்றது தான் ஐஎஸ்பிஎலோட பெரிய டார்கெட்டாக இருக்குது. நேற்று வரலாம் எப்படின்னு தெரியாது. டென்னிஸ் பால் கிரிக்கெட் வந்து விளையாடிட்டு இருந்தோம், ஒரு ஸ்டேட்குள்ளே ஒரு டோர்னமெண்ட் அந்த மாதிரி இருக்குது. பட் இப்போ இன்றைக்கி டேயில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா லெவலில் கொண்டு போயிட்டாங்க ஒரே சீசனில். அண்ட் அப்கமிங் சீசனும் சக்ஸஸ்ஃபுல் சீசன் கொடுக்கறதுக்கு அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிடுவாங்க. பட் நம்ம டீம் பிளேயர்ஸ் இங்கேருந்து நிறைய பேர் போகணும். அதுக்கு வந்து நீங்கள் பேசுனது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பார்த்துட்டு இருக்க பீப்புள் அண்ட் யங்ஸ்டர்ஸ் நிறைய ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த சீசனுக்கு வந்து அதிகமான சவுத் பிளேயர்ஸ் வந்து போகணும். அதுக்காக தான் இந்த மாதிரி விஷயம் இன்டர்வியூ எடுக்கிறோம். நீங்கள் தமிழ்நாடு கிரிக்கெட்டுக்கு இன்னொன்று ஒன்று சொல்கிறேன், பர்சனலாக சொல்கிறேன். இன்னும் 4 டீம் ஆட் பண்ணுறாங்க. ஸோ 6 டீம்லேருந்து 10 டீம் ஆகுது ஐஎஸ்பிஎல். அப்போ நம்மளுக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். ஸோ டேப் பால் முடிஞ்ச அளவுக்கு டேப் பால் வந்து வில்சன் பாலில் தான் டேப் பண்ணுறாங்க. அந்த டேப் பால் ஃபார்மேட் எதுக்குன்னா பாகிஸ்தானில் எல்லாருமே டேப் பால் ஆடுறாங்க. ஸோ இந்தியன் டீம் பாகிஸ்தானை வின் பண்ண முடியல. அதுக்காக தான் அந்த டேப் பால் கொண்டு வந்தாங்க. அந்த டேப் பால் ஆஃப் டேப் பண்ணி அதையும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் போலர்ஸ். பேட்டர்ஸ் வந்து ஹார்ட் டென்னிஸ் பாலில் நல்லா ஆடுங்க. இது ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 4 டீம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ நாங்கள் போன விக்னேஷும் சரி, நானும் இருக்கட்டும் சரி, பாலாவும் இருக்கட்டும் சரி, 3 பேருமே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிட்டோம். அதனால் அவங்க தமிழ்நாடு கிரிக்கெட்டரை இப்போ நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ 100% அடுத்த வருஷம் 4 டீம் வர்றதுனால ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா அவங்க சவுத்துலேருந்து எடுத்தே ஆகணும். சவுத்துனா பெங்களூரு, கேரளா, தமிழ்நாடு. பட் நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் 3 பேர் தான் எடுத்தோம், 3 பேரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டோம். அதனால் தமிழ்நாடு கிரிக்கெட் மேலே இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. நீங்களும் அது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இப்போது டேப் பால் பற்றி சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அங்கே நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு காரணமே வந்து டேப் பால் தான். ஏன்னா குவாலிட்டியான பவுலர்ஸ் இன்னும் ஒரு லெஃப்ட் ஹேமர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. குறையே இருக்காது பாகிஸ்தான் டீமில் பவுலர்ஸ் மட்டும். அந்த விஷயம் வந்து எங்கேயும் நடக்கணும் அப்படின்னா பால் சேஞ்சிங் கட்டாயமாக பண்ணணும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து டிஃப்ரெண்ட் பாலில் பண்ணுங்கள். அடுத்த லெவல் போகிறதுக்கு என்ன பால் வந்து நம்ம யூஸ் பண்ணணுமோ அது யூஸ் பண்ணுங்கள். இதுதான் நாங்கள் சொல்ல வந்தது. தேங்க்யூ ஸோ மச்னா இவ்வளோ நேரம் வந்து பேசிட்டு இருந்துருக்கு. பசங்களுக்கு, நம்ம டீம்மேட்ஸ்க்கு, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வந்து போய் சேரணும். அப்போ தான் நம்ம பசங்க இன்னும் மேலே வர்றதுக்கு நல்ல சான்சஸாக இருக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் இருக்கிறதுலே பெரிய டீச்சர். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் டீம். ஹேவ் அ கிரேட் டே. அதே மாதிரி இந்த இன்டர்வியூ வந்து எனக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நான் தமிழ்நாடு கிட்ட ஒருத்தர்கிட்டையும் போய் சொல்ல முடியாது. பட் இந்த கமெண்ட்ரி பாக்ஸில் சொன்னால் எல்லா கிரிக்கெட்டர் ஈச் அண்ட் எவ்ரி கிரிக்கெட்டருக்கும் போய் சேரும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் ரீல்ஸ் பார்த்துருக்கேன், வீடியோஸ் பார்த்துருக்கேன். அது எவ்வளோ வியூஸ் போயிருக்கோன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த இன்டர்வியூ இவங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப நல்லது. நான் சொல்லணும்னு நினச்சதை இன்டர்வியூவில் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் இதுவும் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.